இதே கூட்டில் காதல் பிறக்கிறது அத்தியாயம் 19. அடுத்த நாள் காலையிலேயே இவர்களின் திருமணம் முறைப்படி நடந்து முடிந்திருந்தது. கூட்டம் மொத்தமாக வாழ்த்திவிட்டு நகர்ந்து கொண்டிருந்தது. சற்று இறுக்கமாகவே இவனோடு நின்றிருந்தாள். எதிர்பார்க்கவே இல்லை. பிடிக்காத கல்யாணம், பிடிக்காத மாப்பிள்ளை, ஏன் சுற்றி நடப்பது கூட எதுவுமே பிடிக்கவில்லை. நேற்று இவளுக்கு ஆறுதலாக பேசி வந்த திவ்யா கூட காலையில் பேசிய போது வேறு விதமாக பேசியது இன்னமும் கடுப்பை கிளப்பியிருந்தது. இதை பாரு, நான் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்ல பையனா, எந்த ரீமார்க்கும் இல்லை. ஒருவேளை உன்னை பிடிக்கத்தான் கல்யாணம் பண்ணினாரோ என்னவோ. நீ அவர் கூட சந்தோஷமாக வாழணும், இதுதான் என்னோட ஆசை என்று சொல்ல அவளை பார்த்து முறைத்தாள். என்னோட விளையாடாத. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? அவன் வீம்புக்கு என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணுறான். நீ என்னடான்னா அவன் கூட சந்தோஷமாக வாழுன்னு சொல்லி வாழ்த்திக்கிட்டு இருக்கிற. நேற்று வரும்போது என்ன சொன்ன, இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? டேய், அது நேற்றுடா, இது இன்னைக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெகனை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையனாக தெரியுது. அவர் மேலே எந்த ரிமார்க்கும் இல்லை. எல்லாருமே அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லி புகழ்கிறாங்க. அப்புறமா எக்கச்சக்கமாக பணம் இருக்குது. இதை விட என்ன வேணும்? கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நீங்கள் ஹனிமூன் கிளம்புறீங்களாம் வெளிநாட்டுக்கு. அதையும் சொல்லி கேள்விப்பட்டேன். கடிப்படிக்காத என்ன, எனக்கே அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. நான் எப்படி அந்த ஆள் கூட போகிறது? இதை பாரு, இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. கல்யாணம் முடிஞ்சால் நீ ஜெகனண்ணா கூட தான் போய் இருந்தாகணும். அந்த வீட்டில் தான் இருந்தாகணும். ஆமாண்டி, இதை நினச்சா இன்னமும் கடுப்பாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நான் பத்திரத்தை திருடுறதுக்காக போனேன். இப்போ அந்த வீட்டிலையே நான் போய் வாழணுமா? ஏன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக பயந்து பயந்து நுழைஞ்சியோ? இன்றைக்கி நீ உரிமையோடு அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். எந்த ரூம்குள்ளே வேணாலும் தைரியமாக போகலாம். எங்கே வேணும்னாலும் போகலாம். இது உனக்கு ஹாப்பி தானே? கடுப்படிக்காத திவ்யா, நீ முதல்ல இங்கேருந்து போ. என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத என்று சொல்ல, ஹேய் விடுடி, நடக்கிறது நடந்து தான் ஆகும். நீ இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணிக்கணும்? உன்னோட அப்பா நல்லா இருக்கணும். உன் அப்பா எந்த பிரச்சனையும் சிக்கிக்கக்கூடாது என்பதற்காக தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிற. அப்புறம் என்ன புதுசாக இப்போது இங்கே வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிற? அப்பாவுக்காக எப்போ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியோ அதை முழுசாக பண்ணணும். அதை விட்டுட்டு அதுக்காக நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறியா? எனக்கு இதுக்கு விட தெரியல சாரா. ஆனால் நல்லவனாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக சேர்ந்து வாழலாம், தப்பில்லை. பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்களே, போகிற பாதை எதாக இருந்தாலும் சரி, போய் சேர்கிற இடம் கோயிலாக இருக்கணும்னு. அது மாதிரி தான் நினச்சிக்கோ. நீ சொல்கிற விளக்கம் ரொம்ப கன்றாவியே இருக்குது, கேட்க சைக்கிளை. தயவு செஞ்சு இந்த மாதிரி எதையாவது சொல்லி என் பிபியை ஏற்றாத. இங்கேருந்து முதல்ல நகர்ந்து போய் என்று சொல்ல புன்னகையோடு நகர்ந்தாள். இல்லாட்டியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப தான் போகிறேன். என்ன பார்க்குற? உன் கல்யாணத்தை முடிஞ்சுதுன்னா மதியம் நான் ஊருக்கு கிளம்பி ஆகணும். அதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. எக்ஸாமும் முடிஞ்சாச்சு. அநேகமாக டிசி வாங்குறதுக்கு தான் வருவேன். அப்போது நான் வரும்போது நீ வருவியாங்கிறது தெரியவே தெரியாது. ஒருவேளை அந்த டைமில் பார்த்தா பார்க்கலாம், இல்லாட்டி அதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. அதனால் இப்படியெல்லாம் விரட்டாத என்று சொல்ல லேசாக கண்கள் கலங்கி விட்டது. நிஜமாவே நீ ஊருக்கு போயிடுவல்ல? இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியாதுல்ல? யார் அப்படி சொன்னாங்க? என் ஊருக்கும் உன்னோட ஊருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் தான். எப்போ தோணுதோ அப்போ நீ கிளம்பி வருவேன். அதே மாதிரி நானும் தாராளமாக ஜெகனண்ணா கூட எப்போ வேணும்னாலும் கிளம்பி வரலாம். என்ன புரிஞ்சுதா? இதோ பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு. என்றைக்கும் அது மாறவே மாறாது. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ என்கிட்ட சொல்லணும். வேறு யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன். யாருமே இல்லைன்னு என்றைக்குமே நீ ஃபீல் பண்ணக்கூடாது. எதுக்காக நீ இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? பின்ன தனியாக உட்காந்து எதையாவது யோசித்து கண் கலங்கி போய் அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணு. வெளியூர் வெளிநாடு எல்லாம் அடிக்கடி போயிடுவாங்களாம். நான் விசாரித்து பார்த்தேன். உனக்கு தான் வெளிநாடுகளை சுற்றி பார்க்குறதுன்னா அவ்வளவு பிடிக்குமே. கூடவே போ, எல்லா இடத்தையும் சுற்றிப்பார், சரியா? லைஃப்பை என்ஜாய் பண்ணு. உன் அப்பாவும் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தால். உண்மையிலேயே தந்தையை பார்க்கும்போது இவளுக்குமே நிறைவாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒவ்வொருவரிடமும் வாய் ஓயாமல் பேசி சிரித்து கொண்டிருக்க பார்க்கும்போது சற்று நிறைவாகத்தான் இவளுக்குமே இருந்தது. தந்தையை பார்த்தபடி இருக்க திருமணம் முடிந்து அருகே இருந்த உறவினரோடு பேசி கொண்டிருந்த ஜெகன் இவளுக்கு அருகே வந்தான். என்ன சாரா, அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிற? பக்கத்தில் வர சொல்லணுமா? ஏதாவது சொல்ல போறியா என்ன என்று கேட்க, இல்லை என்பது போல வேகமாக தலையாட்டினாள். ஜெகனின் தாத்தா
இவளுக்கு அருகே வந்து, அம்மா அழகா இருக்கிறேம்மா, கோயில் சிலை மாதிரி 2 பேரும் அவ்வளவு பொருத்தமா இருக்கிறீங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உங்க 2 பேருக்குமே தனித்தனியா சுத்தி போடணும். ஏன் தாத்தா என்று கேட்க, இல்லடா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட. அது மட்டும் இல்ல, அழகான ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிற. எனக்கு சாராவோட அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமாவே ஒரு மாதிரி அவர் தெரிஞ்சவர் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன் அப்பாவே ஒரு முறை சொல்லியிருக்கிறார், பையனுக்கு பேசணும்னு. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுவே நிஜமாக நடந்திருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்று சொல்ல, என்ன தாத்தா இது? எனக்கு புது தகவல். இது எப்போ? இதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே சொன்னதில்லையே. அப்படி இல்லைடா, உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தானே அவளோட அப்பாவும். ஒரு முறை 2 பேரும் பேசும்போது இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்கள் அப்பா தான் என்கிட்ட வந்து சொன்னான், இந்த பொண்ணு குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கிறா, நம்ம ஜெகனுக்கு பின்னாடி பேசணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதெல்லாம் விளையாட்டுத்தனமாக சொன்னது. நிறைய வருஷம் தாண்டி போயாச்சு. ஆனால் இன்னைக்கு எதிர்பாராமல் அதுவே நடந்திருக்குன்னா இதெல்லாம் உன்னோட அப்பாவோட ஆசீர்வாதத்தால் தானே. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்று சொல்ல, அப்புறம் என்ன தாத்தா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அப்பா மனசுக்குள்ளே நினச்சதே நடந்திருக்குது. வேற என்ன வேணுமா? சந்தோஷமா இருங்க என்று சொல்ல, ஆமாண்டா அதே தாண்டா, எனக்கு என்ன வேணும்? நீங்கள் 2 பேரும் நல்லா வாழ்கிறத பார்க்கணும். சீக்கிரமாகவே எனக்கு கொள்ளு பேரனையையோ பேத்தியையோ பெற்று கொடுத்துடு என்று சொல்ல, சாரா உள்ளுக்குள் இன்னமுமே இறுகி போனால் அவரையே பார்த்தாள். என்ன தாத்தா இது? ஏன் இப்படியெல்லாம் சொல்லி அவளை வெக்கப்பட வைக்கிறீங்க என்று சொன்னவன் நகர்ந்து செல்ல, இவள் அருகே வந்தவன், என்னம்மா என் பேரன் உனக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் தாத்தா கேட்குறீங்க? இல்லை, உன் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்கிறதா எனக்கு தோணுது. அன்னைக்கு நிச்சயத்துக்கு வந்த போதும் இது போல தான் தோணுச்சு. இப்போ கல்யாணம் முடிஞ்சாச்சு. ஏதோ ஃபங்க்ஷன் கூட முடிய போகுது. இன்னமும் கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஆனாலும் உன் முகத்தில் இருக்கிற அந்த கலக்கம் என்னை என்னவோ செய்யுது. இல்லை தாத்தா, நான் சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காலையிலேருந்து நிறைய வேலை, நிறைய நேரம் நிற்கிறோம்ல, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்பா அவ்வளோதானா? நான் என்னமோ பயந்துட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்க சரியாக ஹெல்த்தியாக உடம்புக்கு சத்தானதாக எதையுமே சாப்பிட்றதில்ல. பீட்சா பர்கர்னு சாப்பிட்றாங்க. அப்புறமா உடம்புக்கு சத்து எங்கேருந்து கிடைக்கும்? இப்படி தான் சின்ன விஷயம்னாலே டயர்ட் ஆகிடுறீங்க என்று சொல்ல, இவள் அமைதியாக நின்றிருந்தாள். சரிம்மா சரி, உன் அப்பாவை உங்ககிட்ட வர சொல்கிறேன். தாத்தா நிஜமாவே அப்பா முன்னாடி சொன்னாங்களா உங்கள் பேரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? ஆமாம்மா, இதெல்லாம் இன்றைக்கு நடந்ததில்லை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? 2 பேருமே நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக தான் இந்த தொடர்பு முழுக்க முழுக்க விட்டு போச்சு. அப்போவும் பிஸ்னஸ் லைனில் அடிக்கடி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சுது. சரிம்மா அதெல்லாம் விடு, நடந்து முடிஞ்சதை பேசி என்ன பண்ணுறது? இன்றைக்கி என் மகன் இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட மாதிரியே நீ மருமகளாக வர்றது எனக்கு சந்தோஷந்தான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்.